கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாகவும் அவருடைய தயவின் நிமித்தமாகவும் இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஜீவனோடு வந்து அமரவும் அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்து கொண்டு இன்றைய நாளில் கூட தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நெஞ்சுருக்கும் துதிகள். நெஞ்சுருக்கும் துதிகள், நெஞ்சை உருக்கும் துதிகள் அல்லது நெஞ்சு நிறைந்த துதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பு நம்முடைய சகோதரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்தை நம்ம இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பார்ப்பதற்கு இந்த பாடம் ஏற்ற ஒரு சமயம். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்த, நம்ம நேசித்த, நம்ம கூட இருந்த அன்பார்ந்த அநேகர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் நாம் இன்னும் ஜீவனோடு அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் மகா பரிசுத்தமுள்ள தேவனை அப்பா பிதாவே என்று தொழுது கொள்வதற்கு தேவன் ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்துருக்காரு. அது அவருடைய கிருபை, அது அவருடைய தயவு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்கள், அடுத்த ஒரு இதில் கவனிக்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை நம்ம கண்ணோக்கும் பொழுது ஜனவரியில் இதே மாதிரி நம்ம கூடுகைக்கு வந்திருப்போம். தேவன் ஒரு வருடத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுத்து பாடங்கள் நம்ம கவனிச்சிருப்போம். ஒரு ஒன் டே மீட்டிங் கூட நம்ம நடத்தியிருப்போம். ஸோ நிறைய நம்ம நெஞ்சு நிறைந்த துதிகளை நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுத்திருப்போம். அப்படியெல்லாம் நாம் துதிகள் ஏறெடுத்து இன்றைய தினத்தில் அப்படியே கடந்து டிசம்பர் மாதம் வந்தாச்சு. ஸோ அடுத்து 2026க்கு நம்ம போகிறோம். ஸோ நெஞ்சு நிறைந்த துதிகளை நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்துருக்குறோம் அப்படின்னா தேவன் அவ்வளவு கிருபைகள் இரக்கம் நமக்குடைய வாழ்க்கையில் பாராட்டியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனுக்குன்னு சொல்லி நாம் என்ன செய்துட்டோம், அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம சற்று நேரம் என்ன பண்ணலாம்னா சீர்தூக்கி பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய ஒரு கரு நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், நெஞ்சு நிறைந்த துதிகள் நம்முடைய அனைத்து அனுபவங்களையும் நம்முடைய உயர்ந்தபட்ச நலனையும் நோக்கி தேவன் வழி நடத்துறதுனால அவர் நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறத எதிர்பார்க்குறார். தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்க? என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களையும் மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா தெய்வீக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம வேடிக்கையாக சொல்கிறது, அதாவது சந்தோஷமான சத்தியத்தை வச்சுட்டு நம்ம தான் பல நேரங்களில் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா பல சங்கடங்களுக்குள் ஆளாயிரும். ஸோ தேவன் கொடுத்துருக்கக்கூடிய மகா பரிசுத்தமான சத்தியங்களை நாம் என்ன பண்ணுறது இல்லைன்னா, பல நேரங்களில் நம்முடைய பல்வேறு அனுபவங்கள் தேவன் அனுமதிக்கும் பொழுது அதை நாம் என்ன பண்ணுறது இல்லைன்னா புரிந்து கொள்றதில்லை. ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை புரிந்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு உள்ளம் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம். ஆதார வசனம் சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஸோ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஸோ தேவன் நம்முடைய வாழ்வில் ஏறெடுத்துட்ட அனைத்து பிரயாசங்கள், அனைத்து விதமான அனுகூலங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தேவனோடு பேசும் பொழுது, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அதை விவரித்து சொல்லணும். அப்பா, என்னுடைய கரங்களை பிடிச்சு இப்படியாக நீங்கள் கடந்த நாட்களில் வழி நடத்திட்டு வந்தீங்க, அதுக்கு உமக்கு நன்றி. ஸோ அதுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த பாடம் கொடுத்துட்ட சகோதரர் ஒரு அமெரிக்க சகோதரராக இருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, அமெரிக்க வாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்காகவும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு உடைகளுக்காகவும் நல்ல அறுவடைக்காகவும் அளவற்ற நன்மைகளுக்காகவும் அவங்க விடுமுறை தோறும் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும், அதாவது அன்றைய நாட்களில் இருந்தவங்களை காட்டிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய தெய்வீக வழிநடத்தல்களையும் இன்றைய தினத்தில் நம்மளுக்கு கொடுத்தார். அன்றைய நாட்களில் இருந்த வெளிச்சம் வேற,
இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய சத்திய வெளிச்சமாகட்டும், தெய்வீக வழிநடத்தலாகட்டும், அது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனாலும் பாருங்க, அன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளுக்கு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அதிகமான நன்றிகளை அவங்க வந்து தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அவங்களை காட்டிலும் அதிக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அதிகமான கிருபைகளை பெற்றிருக்கிறோம். அப்படி நாம் அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நாம எந்தெந்த விதங்களில் நம்ம தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்திருக்கிறோம்? ஸோ அவங்க நிறைய நன்மைகள் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கூட கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு குறைவுதான், ஆனால் அதிக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. நம்ம அவங்களை விட அதிகமான கிருபைகளை பெற்றிருக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு நம்ம நன்றிகளை தேவனுக்கு நாம் ஏறெடுக்கிறோம்? ஸோ இதுதான் நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு அசட்டையாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கவனிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அந்த ஒரு 10 குஷ்டரோகிகள், லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 19 வரைக்கும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 10 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. வாசிக்கலாம் சிஸ்டர், ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். கர்த்தர் நடந்து போறாரு. அடுத்து வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். 10 குஷ்டரோகிகள் இருக்காங்க, நாங்க கடும் குஷ்டரோகத்தில் இருக்கிறோம், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கர்த்தர் சொல்லிட்டாங்க, நீங்க ஆசாரியர்கிட்ட போய் காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 10 பேரும் போறாங்க. ஏன்னா ஆசாரியர்கிட்ட போய் காமிச்சு அவர் எந்த குஷ்டமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஊருக்குள்ள போகணும். ஸோ அங்கே காமிக்கலான்னு போற வழியிலேயே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சொஸ்தம் அடையிறாங்க, பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஸோ அந்த குஷ்டம் எல்லாம் வந்தாயிருச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கிருச்சு. அப்படி போயிட்டு அந்த குஷ்டம் நீங்கின உடனே 10 பேர் போறாங்க. 10 பேர்த்துல 9 பேர் என்ன பண்றாங்கன்னா கிருபைகளை பெற்றுக்கொண்டுட்டு, அதிசயங்களை பெற்றுக்கொண்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அவங்க ரொட்டீனா அவங்களுடைய அனுதின வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. ஆனா பாருங்க, ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திரும்பி வந்து நம்முடைய ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்றார். அவர் ஒரு சமாரியரா இருக்கிறார். ஆனா பாருங்க, 10 அதுதான் கர்த்தர் கேட்கிறார், 10 பேர் வந்து போனீங்கல்லப்பா, ஆனா திரும்பி நீ ஒருத்தர் மட்டும் வந்துருக்கிறீங்க, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி அங்க வந்து கேட்கிறார். ஸோ அவருடைய இரக்கம் இப்படிப்பட்டதாக இருக்குது. ஆனா நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறவங்க அங்க கர்த்தரை மறந்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனா ஒரே ஒரு சமாரியன் வந்து அங்க நன்றி சொல்றார். ஸோ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நாமளே ஒரு ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த 9 பேரினுடைய குணநலன்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்புக்குரிய சொல்ல நம்மளுக்குள்ள இருந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒருவர் எப்படி திரும்பி வந்து நன்றியுள்ள இருதயத்தோட நான் இப்படி சொஸ்தம் அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு உங்களுடைய கிருபதா காரணம்னு சொல்லி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினார் இல்லைங்களா, நன்றி செலுத்தினார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நன்றிகளை ஏறெடுக்கும் விதங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், உப்பில்லாத பண்டம் என்னங்க, உப்பு இல்லைன்னா அந்த என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதுபோல நன்றியுணர்வுகள் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் என்ன ஆயிரும் அப்படின்னா பிரயோஜனமற்றதாயிரும். ஏன் நன்றியுணர்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா தேவன் அதை விரும்புகிறார். ஸோ நன்றி மறத்தல் அப்படிங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு ஒரு ஆர்டிக்கல்ல. ஸோ நன்றி மறத்தல் அப்படிங்கிறது ஒரு பாவம். ஒருத்தர் செய்த நன்றிகளுக்கு திருப்பி வந்து உதவிகளுக்கு நம்ம திருப்பி ஒரு நன்றி சொல்றது, ஒரு தேங்க்ஸ் சொல்றது, இதெல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா தேவனுடைய பார்வையில் ஒரு பாவமா இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கை அப்படி நாம திருப்பி நன்றி செலுத்தலைன்னா பிரயோஜனமற்றதா மாறும். ஸோ உண்மையான அந்த ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு ஆவியை நாம பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இருந்துட்டோம்னா எதிரான சூழ்நிலைகளாக இருந்துட்டாலும், பாதகமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டாலும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்வையில வழி நடத்துறதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் நம்ம கவனிக்கும் போது மார்ட்டின் லூதர் அவருடைய ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, நமது வாழ்வில் தேவனுடைய கொடைகளும் ஆசீர்வாதங்களும் அதிகமாக இருந்தாலும் அதற்காக ஏறெடுக்கப்படும் நன்றிகள் மிக குறைவாக இருக்குது. நம்ம தேவன்கிட்ட இருந்து நிறைய நன்றிகளை பெற்றிருக்கிறோம், நிறைய கிருபைகளை பெற்றிருக்கிறோம். அதான் நம்ம இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மளை அரவணைச்சு பராமரித்து நம்மளை போஷித்து வழிநடத்தி வந்ததை, தூக்கி சுமந்துட்டு வந்ததை யோசிச்சு பார்த்தா தெரியும்.
தேவன் எப்படி நம்மளை நடத்தினார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு நன்றிகள் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா டைம் இல்லை, பிஸி ஷெட்யூல், நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அந்த பிஸியாக இருக்கிறதுனால தேவனுக்கு அந்த நன்றி ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்விதமான இக்கட்டான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பலவிதமான சோதனைகளாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் தேவன் நம்மளுக்கு பாராட்டிட்ட நன்மைகளுக்காக ஸோ நம்ம தேவனை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வருடத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம தேவன் அவருடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் எந்த ஒரு செயல்பாடுகள் நாம் ஈடுபட்டுட்டாலும் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூடத்தான் கொடுப்பார் அவர், ஆனால் ஃபர்ஸ்ட் நாம தேவனைத்தான் தேடணும். ஆனால் பல சூழ்நிலைகளில் நம்மளுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலைகள் வருதுன்னா முதல்ல நாம் கை வைக்கிறது எங்கே? சபையாக கூடி வர்றதுல முதல்ல நாம் என்ன பண்ணுவோம்? கை வைப்போம். ஆனாலும் பாருங்க, இரக்கமுள்ள பிதா நம்முடைய அனைத்து விதமான காரியங்களையும் மேற்பார்வை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சிறந்த குணலட்சணங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி இந்த தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிறது அதுதான் நிறைஞ்சிருக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி. ஸோ அதுக்கு உடனடியாக நம்ம அந்த ஒரு குணலட்சணத்தை வளர்த்து கொள்ள முடியுமானா அப்படி முடியாது. ஸோ நித்தம் நம்ம என்னன்னா அந்த ஒரு ப்ராக்டிஸ்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முயற்சிகள் செய்யணும். தேவன்கிட்ட சொல்லணும், சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்லணும், அவர்கள் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு உதவி இருப்பாங்க, நன்றி சொல்லணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தான் நித்தம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நித்தமும் தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேர்றது அப்படிங்கிறது நம்முடைய அனுதின சிந்தையில் டிஃபால்ட்டாகவே இருக்கணும். ஏதோ நம்ம வாரத்தில் ஒரு நாள் வர்றோம், நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், அப்புறம் நம்ம கடந்து போயிடுறோம், அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ம மனுஷன் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய விதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கு பார்க்கக்கூடியவராக இருப்பார். ஸோ நம்ம ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தையில் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணணும்னா நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸோ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஸ்தோத்திரி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நன்றிகளை ஏறெடுத்து தேவனை துதிப்பதை அது பொருள்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ மேலும் அவரை மகிமைப்படுத்தும்படி மனத்தாழ்மையோட முழங்காலிட்டு தேவனை துதிப்பதும் அது பொருள்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த சொல்றதனுடைய அர்த்தம் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவரை மகிமைப்படுத்துறது மனத்தாழ்மையோட அவருடைய சமூகத்தில் முழங்கால் போடுறது அப்படிங்கிறது நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி முழுவதும் நம்மளை சரண்டர் பண்றது. ஸோ அப்படி சரண்டர் பண்ணி தேவனை துதிப்பது தான் அது ஒரு பொருள்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுதான் ஸ்தோத்திரி அப்படிங்கிறது நன்றிகளை ஏறெடுத்தல் மற்றும் தேவனை துதித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நன்றிகளை ஏறெடுத்தல் மற்றும் தேவனை துதிக்கிறது அப்படிங்கிறது அது பொருள்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸோ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள், சகல விதமான சூழ்நிலைகளிலோ அவருடைய தெய்வீக கரம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டதை நம்ம என்ன பண்ணணும்னா உணரணும். ஸோ அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்கள். இது சங்கீதக்காரன் சொல்றாருன்னா அவர் அனுபவிச்சு சொல்றார். அதே தான் இன்னைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய கிருபைகள், நிறைய உபகாரங்கள் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா செய்திருக்கிறார். அதுதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. உண்மையில நாம முழங்காலிட்டு பிதாவாகிய யெகோவா தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வீக ஊற்றா இருக்கிறார் அவர். ஸோ நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் அவர் ஒருவர் தான். மற்ற யாருனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்முடைய தேவைகளை, நமக்கு உபகாரங்களை அவங்க செய்ய முடியாது. ஸோ உண்மையில தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் இட்டு
மனத்தாழ்மையோடு அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். ஏன்னா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர் ஒருவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா 3ஆம் வசனம் வாசிங்க. 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஸோ எல்லா தேவைகளையும் அவர் தான் பூர்த்தி செய்கிறாரு. கர்த்தர் தான் தேவன் என்று அறியுங்கள். அவர் தான் தேவன், அவர் தான் அன்புள்ள தகப்பன். ஸோ நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். அவருடைய கரத்தின் கிரியைகள் தான் நாம அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். ஸோ ஆடுகள் அப்படின்னா மேய்ப்பனுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியணும், சரண்டர் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை அந்த ஆடுகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா சகலமும் அவருடைய கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றோம், ஆனா பாதி நம்ம கையில் இருக்கும், பாதி நம்ம வச்சுட்டு நீங்க நடத்துங்கன்னு என்ன பண்ண முடியும்? உம்முடைய சித்தம் அப்படின்னா முழுவதும் அவருடைய சித்தத்துக்கே விட்டுறணும். அப்போ நம்ம சித்தம் அங்க மறித்ததாக இருக்கணும். இப்போ நம்முடைய வாழ்வுல 2 சித்தம் தான் இருக்கு. ஒன்று நம்முடைய சித்தம், இன்னொன்று தேவ சித்தம். ஸோ நம்ம சொல்லிட்டோம் உடன்படிக்கையில், அப்பா நீ நான் எனக்காக இல்லை உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சித்தம் நடக்கணும் அப்படின்னா அவருடைய முழு கட்டுப்பாட்டில் அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா ஒப்படைக்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அவர் மேலே முழு விசுவாசம் வைப்பவங்களுக்கு தான் தேவைக்கு அதிகமாகவே அவருடைய தேவைகளை தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக நம்முடைய தேவைகளை அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்த்தி செய்வார். நம்ம கொஞ்சம் தான் நினைப்போம், ஆனால் தேவன் அளவு கடந்த கிருபைகளை வந்து கொடுப்பார். ஏன்னா நம்ம நினைக்கிறது எப்பவுமே ரொம்ப குறைவான ஒரு விஷயத்துக்காக நாம் நினைப்போம். ஆனால் தேவன் கொடுக்க நினைக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ தேவன் கொடுக்க நினைக்கிறது தங்கம், ஆனால் அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா குப்பையாக இருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான விஷயங்களை நம்ம விடுறதுக்கு மனசு வருது. ஸோ தேவன் நம்மளை கோபுரத்தில் நிறுத்தணும்னு சொல்லி நினைக்கிறார், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பூமியே போதும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை அன்புக்குரிய சகோதர சோதரில் அவர் மேய்க்கக்கூடிய மேய்ச்சலின் ஆடுகளாக நம்ம இருக்கணும். ஸோ கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை போல நம்முடைய நிலைமை இப்போ இல்லை. ஆனாலும் பாருங்க, விசுவாசத்தினுடைய அந்த ஒரு பரீட்சை, அதே போல் நம்முடைய இருதயத்தின் உண்மையான குணங்கள் வெளிப்படும் பொழுது நம்ம எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தேவ கிருபையில் நாம் எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ தேவனுடைய கரங்களில் நம்மளை ஒப்புவிக்கணும். அவருடைய வழிநடத்துதலுக்காக நம்ம வந்து கிருபையாக காத்திருக்கணும். அவர் நிச்சயமாக ஒரு புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றுவார் அப்படிங்கிற தேவன் மீது ஒரு விசுவாசம் நம்ம வந்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ தேவன் நம்முடைய வாழ்வில் ஒரு சில அனுபவங்களை, ஒரு சில சிச்சைகளை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை நம்ம தள்ளிடவோ அல்லது ஒதுக்கிடவோ நம்ம கூடாது. ஏன் அப்படின்னா பாருங்க, தேவன் சிச்சிக்கிறவங்க தான் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. ஏன்னா வசனங்கள் நாம வந்து படிக்கிறோம், அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம என்ன பண்ண முடியுங்க, பிரவேசிக்க முடியும். அப்படின்னா உபத்திரவம் இல்லாமல் நம்ம வந்து கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அது சரியா வராது. ஸோ அப்போ பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு விதமான அனுபவங்கள் தேவன் கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தள்ளிடக்கூடாது, தவிர்த்திடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஸோ அவருடைய வாசல்கள்ல துதியோட அப்படின்னா நன்றி உணர்வோட தேவனுடைய சமூகத்துக்கு நாம இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும். ஸோ அவருடைய வாசல்கள்ல துதியோடும் அவருடைய பிரகாரங்கள்ல புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதிச்சு அவருடைய நாமத்தை நீங்க ஸ்தோத்திரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். 5ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஸோ யெகோவா தேவன், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குது. ஸோ தேவன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்மளுக்கு அப்படித்தான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படித்தான் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஒரு உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிலைத்து நிற்கும். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாக நம்ம என்ன பண்ணணும்னா ஜீவிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் கடந்து வர்றோம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனமான நேரங்கள், சிச்சைகளான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, பலனற்ற நேரங்களில் நம்மை தாங்கி நடத்துறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய கரம் தான். பலனற்ற நேரங்களில் நம்மளை தாங்கி நடத்திட்டு வர்றது, நடத்துனது எல்லாமே தேவனுடைய கரம் தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். நம்முடைய சுய பலமோ, நம்முடைய ஒரு பலத்தினால இந்த சம்பவங்கள், இந்த ஒரு கிருபைகள் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ பல்வேறு சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் தான் நம்மளை நடத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். ஸோ அப்படி புரிந்து கொண்டு ஒரு மகிழக்கூடிய உள்ளம் நம் ஒவ்வொருவருக்கும் வேணும். தேவனிடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனை புரிந்து கொண்டு மகிழக்கூடிய உள்ளம் வேணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி உங்களை நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? எதுக்கு தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும்? எதுக்கு சொல்லணுங்க? தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், படிக்கிறோம். எதுக்கு நாம தேவனுக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும்? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ எல்லாவற்றிலேயும், இந்த எல்லாவற்றிலேயும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்ன அடங்கியிருக்குங்க? எல்லாமே, சகலமும், சகலமும் அதுல கம்ப்ளீட்டா அடங்கியிருக்கு. ஸோ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்யறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. ஸோ தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அது கஷ்டமான சூழ்நிலையா இருந்துட்டாலும், ஆசீர்வாதமான சூழ்நிலையா இருந்துட்டாலும், மனமகிழ்ச்சியான சூழ்நிலையா இருந்துட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துட்டாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா தேவன் நம்மளை நடத்துறார், ஏதோ ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்து கற்றுக் கொடுக்குறார். ஸோ எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய சகோதரர் சொல்றாரு, நமது கிருபையுள்ள கர்த்தர் நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சிறந்ததென கருதக்கூடிய அத்தகைய அனுபவங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்மளுக்கு அனுபவங்கள் கொடுக்குறார், இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்முடைய பரமபிதா நம்முடனும் நமக்குரியவைகளுடனும் தொடர்புடைய எல்லாவற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாருங்க நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கிறார்? நம்ம மேல நம்மள என்ன பண்றோம்? ஓரளவுக்கு அக்கறை கொள்றோம், அதுக்கு மேல முடியறதில்லை. ஆனா பாருங்க, தேவன் சகல விதமான படைப்பினுடைய காரணரா இருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் அதின் காலங்கள்ல நேர்த்தியா அதனுடைய அச்சுல நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய தேவன் நம்முடைய சின்ன விஷயத்துல கூட அவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா அக்கறை உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய சிறிய நலன் கூட அவருடைய பரிசுத்த பாதுகாப்புல இருக்குது, பராமரிப்புல இருக்குது. அதான் நம்ம கவனிக்கிறோம், ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிங்கிறது அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி சொல்றார். ஸோ இரக்கங்களின் பிதாவுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் அவருடன் ஐக்கியம் கொள்வதற்குமான வாஞ்சையை யார் ஒருத்தங்க இழக்கிறாங்களோ அவங்க குமாரத்துவத்தின் ஆவியை இழந்து வர்றாங்க அப்படிங்கிறது அது பொருள்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, தேவனுடைய சமூகத்துல நம்ம கூடி வருவதற்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரொம்ப சங்கடமா இருக்கா? டைம் இல்லையா? இப்படியெல்லாம் நாம சொல்றோம் அப்படின்னா பாருங்க, நாம குமாரத்துவத்தின் ஆவியை நாம் இழக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பை நாம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா அசட்டை பண்றோம். அப்படித்தான் அர்த்தம். ஸோ சபை கூடுகை, சபையாக கூடி வந்து அமர்றது அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறார். ஏன்னா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நாளானது சமீபித்து வரதை எவ்வளவா பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவருடைய குமாரனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் இப்படி சபையாக நாம் ஐக்கியம் கொண்டு வாழ்வதற்காகவும் தான் நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கூடி வரோம். ஸோ அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஸோ கிறிஸ்து கூட ஒருமித்து நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்த இருதயமுள்ள யாவரும் அதிகாலையில் தங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்க வேண்டி மன்றாடுவது மட்டுமல்ல, அந்த நாளினுடைய இரவுல தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு சோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அதிகாலையில தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம எங்களுக்கு இப்படியெல்லாம் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம், ஜெபிக்கிறோம்.
தேவன் நடத்தியிருப்பார். அந்த நன்றியுள்ள இருதயத்தோட மீண்டும் அவருடைய சமூகத்துக்குள்ள இரவுல நாம் அமர்றோமா? குடும்பமாக அமர்ந்து நாம தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா நம்ம மீண்டும் நம்ம ஜீவனோடு வந்து அமர்வது அவருடைய கிருபைதான். ஏன்னா பகல் முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ அந்த சூழ்நிலைகளில் நம்மளைய தேவன் எவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு வந்திருக்கார். அதுதான் நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிறார். நம்ம தான் நினைக்கிறோம் அவர் நிறைய அவருக்கு வேலை இருக்குது அதனால மறந்துடுறாருன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்காருங்க. இது யாருமே இப்படி அக்கறை கொள்ள மாட்டாங்க நம்ம மேல. நம்முடைய அன்பு தகப்பன் தான் இப்படிப்பட்ட ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கணும். காலையில் மட்டுமல்ல, எந்நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும். ஸோ அப்படி நம்ம நன்றி ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அவர்கள் சகலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த நாள் முழுவதும் அவரை நினைத்து தங்கள் வழிகளை காத்து கொள்ளணும். ஸோ எப்பவுமே நம்முடைய சிந்தையில தேவன், அவருடைய அழைப்பு, குமாரனுடைய வழி நடத்தல், இதுதான் எப்பவுமே நம்முடைய சிந்தையில் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எப்பவுமே இருக்க முடியுமா பிரதர்? இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். எந்த வேலைகள் செய்துட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம கடந்துட்டாலோ, அதுல தேவனுடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்வில் என்னன்னா பிரவாகித்திருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். அவங்க தான் உண்மையுள்ள அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழலுக்குள்ள கடந்து போறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம உடனடியாக இந்த ஒரு ப்ராக்டிஸ்குள்ள வர முடியுமா? முடியாது. ஸோ அவருடைய வசனங்கள் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வர முடியும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர்கள் அவருடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதோடு அவர்கள் செய்யும் சகல காரியங்களும் தேவ சித்தத்திற்குட்பட்டதாக இருந்து இவைகளில் தேவன் நடத்துதல் அவர்களோடு இருந்ததை உணர்ந்து அதற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம இப்படி செய்யறது தேவ சித்தமாக இருக்குது. இடுக்கமான பாதையில பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செஞ்சு பிதாவின் சித்தமாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி உணரணும். அப்படின்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில என்னதான் பண்ணணும்? எதுக்குத்தான் இடம் இருக்குது அப்படின்னா பாருங்க, அப்படின்னா நன்றியுணர்வுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்குது, வேற எதுக்குமே இங்க இடம் இல்லை. மாம்சத்தின் கிரியைகள், கோபம், விரோதம், பகை, அசுத்தம், காமம், இச்சை, இதெல்லாமுக்கு இடம் இருக்கானா? இல்லை, இது எதுக்குமே இடம் இல்லை. அப்ப எதுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்குன்னா தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மட்டும்தான் முழு வாழ்க்கையிலும் இடம். அப்படின்னா நன்றியுணர்வுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்குது. நன்றி தெரிவிப்பதற்கான எண்ணங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஸோ அழகா நம்முடைய சகோதரர் சொல்றாரு, நாம நமது பிறப்பை எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் பார்க்கலாம் நம்முடைய பிறப்பை, சகலமும் நமக்கு தேவனுடைய மேற்பார்வையின் விளைவாகத்தான் வருது. இதை விசுவாசிக்கணும். நாம நம்ம பிறப்பை எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் வசதியா பிறந்திருக்கலாம், அல்லது நான் வசதியா இருக்கிறேன், நல்ல நாலேஜா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல வேலை இருக்குது, இப்படி நம்ம நம்முடைய பிறப்பை எப்படி வேணாலும் பார்க்கலாம். இல்லை எனக்கு குறைவா இருக்கிறேன், நான் குறைவுபட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நான் நடத்துறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு, இப்படி நம்ம எப்படி வேணாலும் நம்ம நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஸோ நாம் நமது பிறப்பை எப்படி பார்த்தாலும் சரி, ஆனா பாருங்க சகலமும் நமக்கு தேவனுடைய மேற்பார்வையின் விளைவாகத்தாங்க வருது. இதை நாம் விசுவாசிக்கணும். ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே தேவனுடைய கரத்தை கவனிக்கணும். தேவனுடைய கரத்தை நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். இது நாம விசுவாசிக்கிறோங்களா? இப்ப நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நம்ம ஒவ்வொருவருமே சுவாசிக்கிறோம். மூச்சு இழுத்து மூச்சு விடுறோம். இப்படி இழுக்கக்கூடிய மூச்சு அப்படியே நின்றுச்சுன்னா, அதுதான் இங்க நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் தேவன் நம்ம கூட இருக்கிறார், நன்றிப்பா சொல்லணும். நான் மீண்டும் அந்த மூச்சை விடுறேன் இல்லையா, நன்றிப்பா. இதெல்லாம் வந்து உணர்ந்து நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு பாடம் நம்ம கேட்கிறோம், ஏதோ கிருபையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றிலையும் எல்லாவற்றிலையும் நம்ம வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய கரம் தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க, வழி நடத்துது. ஸோ நம்ம உளையான சேற்றில்
உளையான சேற்றில் ரொம்ப சிக்கி இருக்கிறோம். ஸோ உளையான சேற்றில் சிக்கி இருந்த நம்மளைய தேவன் பாருங்க அழகாக மீட்டெடுத்திருக்கார் அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய ஈடுபலியின் மூலமாக. ஸோ நம்மளைய மீட்டு எடுத்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சித்தத்திற்கு இசைவாக நம்மளை வழி நடத்துறார். ஸோ இது சாதாரணமான ஒரு பராமரிப்பு அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இது தெய்வீக பராமரிப்பு. ஸோ டிவைன் கைடன்ஸ், தெய்வீக வழி நடத்துதல். ஸோ அந்த தெய்வீக வழி நடத்துதலுக்கு தெய்வீக அரசாட்சிக்குள்ள போகக்கூடிய தெய்வீக பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ காணாத தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அளவு கடந்த ஒரு விசுவாசம் தேவன் மேல வச்சிருக்கணும். அது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேணும். அதுக்கு தான் ஃபாரின்ல ஒரு பிரதர் அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து ஒரு சொற்பொழிவு ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு அவர் வந்து நடத்துறாரு. இப்படி நடத்தும் பொழுது பெரிய மழை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு மழை வந்த உடனே இவர் பாருங்க எப்படி ஒரு ஆட்டிடியூட், இதுதான் தேவனுடைய வழிநடத்துதலை வந்து எதிர்பார்க்கறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் எப்படி எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்களா, இவ்வளவு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணியாச்சு, மழை வந்துருச்சு, இவர் எப்படி இந்த மீட்டிங் நடத்த போறாரோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்ணாராமா, கர்த்தாவே எப்பொழுதும் இப்படிப்பட்ட சீதோசன நிலை இருப்பதில்லை என்பதற்காக உம்மை துதிக்கிறேன். எப்பவுமே இப்படிப்பட்ட சீதோசன நிலை இல்லை, ஆனா இன்னைக்கு நாங்க மீட்டிங் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஆனா மழை வந்துருச்சு, ஆனாலும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சோத்திரம் செய்ய. அவர் நினைச்சா அந்த மழையை அடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அதை அனுமதிச்சுக்கிறாருன்னா அது அவருடைய சித்தம். ஏதோ நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு பெருக்கத்திற்காக கூட அதை அனுமதிச்சிருக்கலாம். ஸோ அதுதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க அனுமதிக்கிறது இல்லை, ஆனாலும் வந்து நீங்க அனுமதிச்சுக்கிறேன்னா உங்களுக்கு நான் சோத்தரிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்படின்னா நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பாராட்டக்கூடிய இருதயங்கள் என்ன பண்ணு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா மந்தமான நாவையும் பழிச்சிட செய்யுமா. அப்படின்னா பாராட்டக்கூடிய இருதயங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மந்தமான நாவையும் அது வந்து பழிச்சிட செய்யும். அப்படின்னா கிருபையான வார்த்தைகள் வரும். இதே அந்த மாதிரி ஒரு மழை வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, அவர் இப்படி கூட சொல்லிக்கல, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த நாவு பாராட்டக்கூடிய நாவு இல்லை, ஒரு ஒரு குறை காணக்கூடிய ஒரு நாவு, ஒரு தூஷணமா பேசக்கூடிய ஒரு நாவா இருக்குது. ஆனா அதை பாருங்க, அதை எப்படி ஆட்டிடியூட் எப்படி மாத்திருக்காரு பாருங்க. இதுதான் எதிரான சூழ்நிலைகளிலும் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை விசுவாசங்கிறது இதுதான். ஸோ அதைத்தான் அங்கே சொல்றார், பாராட்டக்கூடிய இருதயங்கள் மந்தமான நாளையும் அது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா பழிச்சிட செய்யும், நீண்ட இரவுகளையும் அது சுருக்கிடும். அப்படின்னா துன்பமான சூழ்நிலைகளையும் அது என்ன ஆகுன்னு சொல்லி விடியாத இரவுன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்னங்க விடியவே மாட்டேங்குது. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த விடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா விடியல, அப்படி அந்த விடியறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போறதுக்கு விடிஞ்சாதான் டாக்டர்கிட்ட போக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வருத்தம் தெரியும். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம், நீண்ட இரவுகளையும் அது சுருக்கிடும். எதுனா நன்றி உணர்வு, பாராட்டக்கூடிய இருதயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீண்ட இரவுகள் துன்பங்கள் எல்லாத்தையும் அது சுருக்கிடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையை மட்டும் அல்ல, சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையும் அது மகிழ்விக்கும் அந்த பாராட்டக்கூடிய இருதயம். மேலும் இது நம்முடைய ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ முழு இருதயத்தோட நம்ம முழு இருதயத்தோட தேவனை துதிக்கணும், மனப்பூர்வமாக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கணும். அப்படி அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்றாரு, முழு இருதயத்தோட தேவனை துதிச்சு மனப்பூர்வமாக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒருவர் தேவன் தரக்கூடியவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருப்பார். அதுக்கு முழு இருதயம் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படித்தான் அன்பு கூறன்னு வந்திருக்கிறோம், என் முழு இருதயத்தோடு முழு வாஞ்சையோடு முழுசா எல்லாமே உங்ககிட்ட நான் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கக்கூடிய நாம தேவன் தரக்கூடியவைகளை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா தகப்பன் ஒரு பிள்ளையை சிச்சிக்கிறாங்க அப்படின்னா அவனை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான். அதே போலதான் நம்முடைய அன்பு தகப்பன் மாம்சத்தில் இருக்கக்கூடிய நம்மளே அவ்வளவு தூரம் யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிச்சைகள் கொடுத்தா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ மாம்சத்தில் இருக்கக்கூடிய அபூரணத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்படி யோசிக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் அவர் பரிபூரணர், மகா பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள். அவர்கிட்ட நம்ம ஒரு பட்சபாதம் எதிர்பார்க்க முடியுங்களா? அவர் என்னை வந்து முற்றிலும் நிர்மூலமாகறதுக்காகத்தான் என்னை தண்டிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அதிக விலை கொடுத்து நம்மை மீட்டவர், அதிக விலை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார்.
நம்முடைய தேவன். அந்த விலை நம்மளுக்கு தெரியும். அது ஈடு இணை இல்லாத ஒரு விலை. அதிகமாக நேசித்த அன்பு குமாரன். ஸோ அன்பு குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்காரு. அப்போ அதிக விலை கொடுத்து நம்மளை மீட்டவர் நம்மளை சிச்சித்து நம்மளை கஷ்டப்படுத்துவாரா? ஒருபோதும் செய்ய மாட்டார். அவர் நடத்துதல் என்னைக்குமே ஆசீர்வாதம். அவருடைய நடத்துதல் என்னைக்குமே கிருபை. அதை நாம் உணரணும். அதுதான் நம்மளுக்கு அன்புக்குரிய சொல்ல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தேவன் தரக்கூடியவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்கணும். அவர் பெற்றவைகளை தனக்கு எதிராக அல்ல, தனக்கான வேலைகளை செய்ய அதை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ முழு இருதயத்தோட தேவனை துதிச்சு மனப்பூர்வமாக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு முன்பாக ஓடின ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4:11, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஸோ அருமையா சொல்றாரு பாருங்க, என் குறைச்சலுனால நான் இப்படி சொல்லலை அப்படின்னா. இவர் இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு இந்த ஒரு வசனத்தை எழுதும் பொழுது அவர் குறைவுல தான் இருக்கிறார். அவர் நல்ல வசதியா இருந்தவர், ஒரு அரசாங்கத்துல நல்ல நிலைமையில் இருந்தவர். இப்போ இந்த வசனத்தை எழுதும் பொழுது குறைவில் இருக்கிறார். அன்றன்ற நாளைக்கு உண்டான வேலையை செஞ்சு சாப்பிடணும், கூட இருக்கிறவங்களுக்கு உதவணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல அவர் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் குறைச்சலுனால இப்படி நான் சொல்லலை, என்னால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ஒரு விரக்தியில நான் சொல்லலை. பல சூழ்நிலைகள் அப்படிதான். நம்மளால எதுவுமே செயல்பட முடியலன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஆனால் முடிஞ்சளவு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சூழ்நிலை வரும்போது முடிஞ்சளவு முட்டி மோதி பார்ப்போம், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தலாமான்னு பார்ப்போம். எதுவுமே நடக்கல அப்படிங்கும் பொழுது சரி அவர் பார்த்துக்கிட்டுங்க, தேவன் கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை. அவர் என் குறைச்சல்னால இப்படி நான் சொல்றது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மன ரம்மியம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் எளிமையா புரியணும் அப்படின்னா மன திருப்தி. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன திருப்தி அடையணும். இந்த உலகத்துல பாருங்க, இன்னும் பணம், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பேரு, இன்னும் புகழ், இப்படித்தான் ஓடுறாங்க. ஒரு மன நிறைவு வருதான்னு பாருங்க, இல்லை. ஆனா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கக்கூடிய நாம் மன நிறைவோடு இருக்கணும். எப்படி நாம மன நிறைவோடு இருக்கணும் அப்படிங்கிறத எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எந்த நிலைமையில் இருந்துட்டாலும், அரசனா இருந்துட்டாலும் அந்த மனநிலை இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம ஆண்டியா போய் உட்கார்ந்தாலும் அந்த மனநிலை இருக்கணும். ஏன்னா எல்லாத்துலயும் தேவனுடைய கரம் இருக்கிறத உணரணும். தாவீது பக்தன் அப்படித்தான். கரவலாடு பின்னால சுத்திட்டு திரிஞ்சாருங்க. அவரு கரவலாடு பின்னால சுத்திட்டு திரிஞ்சார். அவரை கொண்டே அரசனா வச்சுட்டார் தேவன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆனா அப்பவும் கரவலாடு பின்னால அவர் சுத்தும் பொழுதும் தேவன் தான் நினைச்சாரு, தேவனைத்தான் நினைச்சாரு. அரசனா போய் உட்கார்ந்த போதும் தேவனை தான் நினைச்சார். ஸோ எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பற்றாக்குறையில் இல்லை, ஏன்னா பரமபிதா தனக்கு உண்மையிலேயே தேவையானவற்றை வழங்குவார் அப்படிங்கிறதுல அவர் திருப்தி அடைஞ்சிருக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு உண்டான ஒரு வாக்கு தத்தம் தான். ஸோ நம்ம குறைவில் இல்லை, நம்மளுக்கு வேணுங்கிறத தேவன் கொடுப்பார். அதான் நம்ம அடிக்கடி குறிப்பிடுறது. அதாவது நம்மளுக்கு கண்ணுல பார்க்கறதெல்லாம் தேவன் கொடுப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. கண்ணுல பார்க்கறதெல்லாம், நம்ம விரும்புறதெல்லாம் தேவன் கொடுக்க மாட்டார். நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கொடுப்பார். விரும்புறதெல்லாம் தேவன் கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பார். அப்படி தேவையானது கொடுக்கறது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம விரும்பி பெற்றுக்கொள்றது, எனக்கு இதுதான் வேணும்னு அடமெண்டா நம்ம போய் வாங்குறத ஒரு சில சூழ்நிலைகளில் தேவன் கொடுத்துருவார், சரி வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் அப்படி வாங்கும் பொழுது பயங்கர அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சொல்ல தேவையானது தேவன் தருவார், அதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ அதுக்கு அதிகமானதை அவர் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ மனநிறைவு, சந்தோஷமாக எதிர்நோக்கிக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, அடிபணிகிறது. ஸோ இந்த ரீதியில் பரிசுத்தவான்களுடைய முன்மாதிரியும் ஆலோசனையும் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த விதமான முயற்சிகள் நம்ம ஏறெடுத்துட்டாலும் அதில் நம்ம மன திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இங்கே அவர் சொல்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் ஏறெடுத்துட்டாலும் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா மனநிறைவு அடையக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ பலன்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய மிக அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் கூட அந்த ஒரு ரிசல்ட், நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட், பலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படை தேவையாக இருந்துட்டாலும் கூட வாய்ப்புகளையும் தாளந்துகளையும் நியாயமாகவும் அறிவுபூர்வமாகவும் பயன்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையின் மிக மிக அடிப்படை தேவைகள் தான் அதிகபட்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது
அப்படின்னு இருந்துட்டா கூட மன ரம்மியமா இருக்கும். நம்ம என்ன பிரயாசம் எடுத்துட்டாலும் 24 மணி நேரம் நம்ம வேலையை செய்துட்டாலும் அப்படி நம்ம சம்பளம் வாங்கிட்டாலும் அதில் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படி இருந்துட்டாலும் கூட அப்படி கஷ்டப்பட்டு நாம் சம்பாரிச்சு, கஷ்டப்பட்டு நான் ஓடி, கஷ்டப்பட்டு நான் பிரயாசம் எடுத்து நான் நல்ல நிலைமைக்கு வர முடியலையே அப்படின்னு அவன் நினச்சிட்டாலும் இங்கே சொல்லிட்டாங்க, மன ரம்மியமாக இருங்க, மன திருப்தியாக இருங்க, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வாசிக்கலாம் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும். திடீர்னு பரிபூர்ணமா இருக்கும், டக்குன்னு குறைவா இருக்கும். பரிபூர்ணமா இருக்கும் பொழுது ரொம்ப நம்ம வந்து தேவனை துதிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா அவளுக்கு நன்றிகளை சொல்லிட்டு, குறைவுபடும் பொழுது நம்ம அவரை தூசித்தரக்கூடாது இல்லைங்களா? பரிபூர்ணம் அடையும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துறதும், குறைவுபடும் போது தேவனை தூசிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அன்றன்றைய நாளுக்குண்டான அளவை படிய தேவன் அளந்து கொடுக்குறார் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ அதை திருப்தியோடு வாங்கிட்டு மனநிறைவோடு தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உங்களுடைய குணலட்சணத்தை சரியாக சமநிலைப்படுத்துவதற்கும் தேவையான அவமானங்களை பெறுவதற்கு தயாராக இருங்க. நீங்கள் அவமானத்தின் கீழாக கவலைப்பட்டு வருதினால் ரொம்ப ஜாக்கிரதை. எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் வந்துருச்சு, என்னை எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா பி கேர்ஃபுல் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் அடைந்திருக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஐயோ என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா உங்களை தான் சொல்லுவாங்க, நம்மளைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை தான் சொல்லுவாங்க. அதான் இங்கே சகோதரர் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்கள் வருதா, பி கேர்ஃபுல். அதை குறித்து நீங்கள் முறுமுறுக்கிறீங்களா, ஏன்ப்பா என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி முறுமுறுக்கிறீங்களா, ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம இன்னும் அந்த பரிபூர்ணத்தை நோக்கி நாம் போகலை, இன்னும் ஸ்டார்டிங்லேயே நாம் இருக்கிறோம். ஸோ கர்த்தருக்கு எவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள் காரி மூஞ்சியில் உமிழ்ந்து துப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பாருங்க, அவர் மகா பரிபூர்ணம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கே அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எவ்வளோ பொறுமையாக அவர் வந்து சகிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும். அப்படி அந்த ஒரு குணலட்சணத்தை நாம் காண்பிக்கிறதா, சகிச்சு கொண்ட ஒரு குணலட்சணம் காண்பிக்கிறது தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் கிறிஸ்துவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ கர்த்தர் இன்று உங்களுக்கு சிறிதளவு மேன்மை, அதாவது உயர்வை கொடுத்தா, அவருடைய ஊழியத்தில் வெற்றி பெற்றதாக சிறிது ஊக்கமளித்தால், தேவன் இல்லாமல் உங்களுடைய தகுதியின்மையும் பற்றாக்குறையும் நினைச்சு பார்த்து அதை தாழ்மையோட பணிவோட ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் ஊழியத்தில் மேன்மையை கொடுக்குறாங்க, ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க, கிருபைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கணுமா, தேவன் இல்லாம இந்த ஆசீர்வாதம் இல்லை, தேவன் இல்லாம இந்த வழி நடத்துதல் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு உதாரணம் அங்க நம்ம கவனிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஒரு கழுதை மேலே ஏறி வரும்பொழுது, பவனி வரும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த துணிகளை எடுத்து அந்த ஒரு வீதிகளில் போட்டு ஓசன்னா பாடி அவங்க நடத்த வைக்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக கழுதை என்ன நினச்சிருக்கும், கழுதை மேலே தான் தூக்கி துணியை போட்டு சுமக்க வைப்பாங்க, பொதி சுமக்க வைப்பாங்க. ஆனால் இங்கே கழுதை வந்து நடந்து வருது, அதுக்கு கீழே கார்பெட் மாதிரி விரிச்சு நடந்து வர சொல்கிறாங்களேன்னு சொல்லி கழுதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. ஸோ கழுதை யாரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க, யாரு? சபை, திருச்சபையின் பிள்ளைகளை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அங்கே கழுதை மேலே யார் இருந்தா, எதனால அந்த கழுதைக்கு மரியாதை கிடைச்சதுன்னா, கழுதை மேலே கர்த்தர் இருந்ததுனால மரியாதை கிடைச்சது. ஸோ திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தலையாக ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்குது. எந்த மரியாதைன்னா, இப்போ நம்ம கன்வென்ஷன் போகிறோம், இங்கிருந்து எங்கன்னே தெரியாது, நம்ம ரொம்ப தொலைவுக்கு போகிறோம். அங்கே போகிற போது ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நம்ம அன்போடு வரவேற்று நம்மளை வந்து பராமரிக்கிறாங்கன்னா காரணம் என்னங்க, நம்ம நல்லா படித்ததுனாலையா, அல்லது நம்ம வசதியாக இருக்கிறதுனாலையா, எதுனாலைங்க? நம்ம மேலே கர்த்தர் இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம மேலே கர்த்தர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கனம் கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க.
ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு கணம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு ரொம்ப பணிவாக ஹம்பிளாக இருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டோம்னா அவருடைய ஊழியத்தை செய்யணும். ஸோ தேவையில், அதாவது குறைவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி குறைவில் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க விரும்புவதை தாண்டி எதையும் விரும்பாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டோம்னா கற்றுக்கொள்ளணும். ஸோ நம்ம குறைவில் தான் இருக்கிறோம், நம்மளுக்கு தேவை நிறைய இருக்கு. நம்முடைய தேவைகள் ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னா அடிஷ்னல் பேப்பரே வாங்க வேண்டியது வரும். அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் என்ன பண்ணணும்னா நீண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்கணும், நம்முடைய தேவைகளில் எப்படி இருக்கணும், அப்படி குறைவில் இருந்துட்டாலும் கர்த்தர் விரும்புறதை தாண்டி எதையும் விரும்பக்கூடாது. நம்ம அதுக்கு நாம் கற்றுக்கொள்ளணும். ஸோ ஒரு நம்முடைய ஆண்டவர் என்னென்ன விரும்பினார் அது மட்டும்தான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல வேறுபாடான நிலைமை நமக்கு உண்டாகும் போது நம்ம மனசோர்வு அடையக்கூடாது. நல்லாவே போயிட்டுருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வரும்போது என்ன ஆகுங்க, உடனே சோர்வாயிரும். என்னை யாருமே பார்க்கறதில்லை, என்னை யாருமே கேட்கறதில்லை, என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லை. ஸோ நம்ம யாரை பார்க்குறோம், நம்ம யாரை விசாரிக்கிறோம் அப்படி தான் நம்ம நினைக்கணும். என்னால் என்ன ஊழியம் செய்ய முடியும், என்ன ஊழியம் நான் செய்திருக்கிறேன், அப்படி தான் இருக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பல வேறுபாடான நிலைமை நமக்கு உண்டாகும் போது நம்ம மனசோர்வு அடையக்கூடாது. நம்ம உயர்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் செழித்திருக்கவும் கஷ்ட நிலையில் ஜீவிக்கவும் அப்போஸ்தலனை போல, பவுலை போல நாம் வந்து அறிஞ்சிருக்கணும். ஸோ இதன் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற தகுதியுள்ளவர்களாகவும், நம்ம எவ்விதத்திலும் வாழ்ந்திருக்க மட்டுமே கற்றுக்கொண்டு அதிகமான உலக ஆஸ்தியை சேர்க்க நம் எண்ணங்களை செலவிடக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? ஸோ உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒளிந்து போயிடும். தேவனுடைய வார்த்தையின்படி செய்பவங்க தான் நிலைநிற்பாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஸோ உலக ஆஸ்திகளை சேர்ப்ப நம்ம விரும்பக்கூடாது. உலக ஆஸ்தி பாருங்க, உலக பிரகாரமான விஷயங்கள் நம்மை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போக செய்யும். உலகத்தினுடைய விஷயம் நம்மளை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போக செய்கிறோம். அதான் சொல்றாரு, நம்முடைய தேவைகளை தேவன் அறிவார். நமக்கு என்ன தேவை, இன்னது தேவை என்பதை பரமபிதா தாமே அறிந்திருக்கிறார். வசனங்கள் படிக்கிற இல்லைங்களா? நம்மளுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார் தேவன். ஸோ நம்முடைய தேவைக்கு மிஞ்சி நம்ம எதை சிந்தித்தாலோ அது பல உலக இச்சைகளுக்கு நம்ம இழுத்து செல்லும். நம்ம என்னென்னமோ யோசிப்போம், எனக்கு அது இருந்தால் நல்லா இருக்கு, இது இருந்தால் நல்லா இருக்கு, எல்லாம் எது வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு உட்பட்டு வருதா, அதில் ஆசீர்வாதம் இருக்குமா, அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எந்த நிலையிலும் நாம் திருப்தியுள்ளவர்களாக இருக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருப்போம். திருப்தி வேணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொருவருக்கும். அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்றார். நம்ம எப்படி சொல்லணுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் இருக்கு. ஏன்னா என்னை பலப்படுத்துறது கிறிஸ்து, இப்படி நாம சொல்லணும். ஸோ அதான் இங்க பாருங்க, எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, தேவ குடும்பத்திற்கு வந்தவர்கள் கிறிஸ்துவின் பள்ளியில கற்று தெய்வீக நெறிக்கு இசைவாக தங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறந்துக்கலாம், ரொம்ப பெரிய குடும்பத்தில் இருக்கலாம், சின்ன குடும்பத்தில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளாம் தேவ குடும்பம். ஸோ தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கக்கூடியவங்க கிறிஸ்துவின் பள்ளியில கிறிஸ்து போல நடப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ரட்சிப்பின் அதிபதியவே உபத்திரவங்களால தேவன் பூரணப்படுத்தினார்னு சொல்லி நம்ம வசனங்கள் படிக்கிறோம். அப்போ ரட்சிப்பின் அதிபதிக்கே அப்படி ஒரு உபத்திரவம் ஒரு பூரணத்தை நோக்கி வழிநடத்துது அப்படின்னா அவர் மகா பூர்ணமானவர் தான். ஆனால் அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை அப்படின்னா நம்மளாம் யோசிக்கணும். நம்ம தேவனுடைய குடும்பமாக இருக்கணும். ஸோ பெருமை பாராட்டினவர்கள் அடக்கத்தையும் தாழ்மையும் அனுபவங்களின் மூலமாக கற்றுக்கொள்ளணும். எப்படி கேவலப்படுத்தினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு முடியறதில்லை. யாராவது நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு கோவம் வந்துடும். உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், கோவம் வந்துடும். ஆனால் கர்த்தர்கிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. ஸோ ரொம்ப மோசமான கேள்விகள் எல்லாம் அங்கே வந்து கேட்கப்பட்டுட்டாலும் அவர் மிகுந்த பொறுமையோடு சகிச்சிட்டார். அதுதான் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை பொறுமையோடு சகிச்சார். அப்படிதான் நம்மளும் சகிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவனால் அனுப்பப்பட்டு வர இருக்கிற ராஜ்யத்திற்குரிய தகுதியை பெற நமக்கு உதவியா இருக்குது இந்த அனுபவங்கள்.
ஸோ எளிமையும் அடக்கமும் இல்லாமல் நாம் அந்த ஒரு ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக போக முடியாதுங்க. நம்ம ராஜ்யத்தின் ராஜாக்களாக, ராஜ்யத்தின் புத்திரர்களாக போறதுக்கத்தான் வந்திருக்கிறோம். அப்படின்னா எளிமையும் அடக்கமும் வேணும், எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அப்படி இருந்தால் தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா இங்கே நம்ம அப்படி இங்கே வாழாம விட்டுட்டு நம்ம அங்கே போய் வாழ்ந்துக்கலாம்னு முடியாது. அது இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் நம்ம மத்தேயு 5:16 கர்த்தர் சொல்லாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ மனுஷன் நம்முடைய நற்கிரியைகளை இங்கேயே பார்க்கணும். அப்படின்னா இங்கேயே நம்ம ராஜ்யத்தில் வாழ்ற மாதிரி வாழணும். ராஜ்யத்தில் கர்த்தர் இருப்பாங்க, பிதாவாகிய தேவன் இருப்பாங்க, அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம நம்ம அன்றாட வாழ்ற மாதிரி வாழ்ந்துருவோங்களா? அன்றாட வாழ்ற மாதிரி வாழ்ந்துருவோமா? நம்முடைய ஓனர் ஒருத்தர் இருக்கிறார், ஓனர் முன்னால நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி நடந்துருவோமா? வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஓனர் முன்னால் நம்ம நடப்போமா? நடக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அவர் ஓனர், அவர் தான் முதலாளி, எஜமானர், சம்பளம் கொடுக்குறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம அடக்கொடுக்குமா இருக்கணும் நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கேயே என்ன பண்ணணும்னா ராஜ்யத்தில் வாழ்ற மாதிரி வாழணும். ஏன்னா தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நம்மளை பார்க்குது, எல்லா இடத்துலேருந்தும் நம்மளை வந்து பார்க்குதுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன வந்தாலும் நம்புவேன் என்று அவருடைய நடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். அதான் இங்கே கவனிக்கணும் பாருங்க, தன்னம்பிக்கையை விட தேவனுடைய நம்பிக்கை தான் நன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை விட தேவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் நல்ல ஒரு நம்பிக்கை. ஸோ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்முடைய தகுதி யாருனால உண்டாயிருக்குதுங்க? நம்முடைய தகுதி தேவனால உண்டாயிருக்குது. நம்ம ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ இருந்த ஒரு மூளையில். ஸோ நம்முடைய தகுதி அப்படிங்கிறது தேவனால உண்டாயிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட தகுதிகளையும் இப்படிப்பட்ட கிருபைகளையும் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா நமக்கு கொடுப்பார். ஸோ தேவன் நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்குறார். ஸோ அதான் நமக்கு படிக்கிறோம் பாருங்க, ஒவ்வொரு நாளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களில் நம்முடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்முடைய இருதயம் நம்முடைய பரம தகப்பனை நோக்கி நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதான் நம்ம கவனிக்கிறோம். 100ஆம் சங்கீதம் 1-2. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். ஸோ அங்க கவனிக்கிறோம் பாருங்க, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை நீங்க கம்பீரமா பாடுங்க. ஸோ தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஸோ அதற்கு முன்பாக பாருங்க, இன்னைக்கு நம்ம அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இருதயத்தோட நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா பாருங்க, கர்த்தர் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்மள அவர் தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். ஸோ அவர் நம்மளை உண்டாக்கியிருக்கார் அப்படின்னா அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உட்பட்டு நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கும். பாருங்க, தேவனுடைய கரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செயல்படுவதை நம்ம வந்து உணரணும். அதான் நம்ம பார்க்குறோம், த மோர் யூ ட்ரஸ்ட் காட் த மோர் ஹி அமேசிங் யூ அப்படின்னு சொல்றார். ஸோ எந்த அளவுக்கு நம்ம தேவனை நம்புறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தேவனை நம்புறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு வார்த்தைகளாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர். அவருடைய வாசல்களில் நாம் துதியோட புகழ்ச்சியோட பிரகாரங்களில் பிரவேசித்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் நல்லவர். ஸோ அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதான் கவனிக்கிறோம் பாருங்க, ஆசாரிய வகுப்பாருக்கு அந்த வசனம் நம்மளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்மளையும் தேவன் அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காகத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படின்னா அந்த ஒரு ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா உத்தமமும் உண்மையுமா நம்ம வந்து செய்யணும். ஸோ அப்படி நம்ம உத்தமம் உண்மையுமா செய்யும் பொழுது தான் தேவன் அதில் மகிமைப்படக்கூடியவராக இருப்பார். அது நம்ம கூட சொல்லலாம் பாருங்க, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் அங்கே நிறைய பக்கம் போகிறேன் வர்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பல வேலைகள் எனக்கு இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் அங்கும் இங்கும் போகும்போது நான் எப்படி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்க முடியும்? நம்ம நியாயமாக கேட்கக்கூடிய கேள்வி தானே. எனக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு உள்ளே போயிட்டா சாயந்தரம் நைட் வரைக்கும் எனக்கு பிஸியாக இருக்குது, இதில் எப்படி நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்க முடியும்? ஸோ பரலோக பிதா என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் நம்ம கவனிக்கும் பொழுது வாசிக்கலாம். 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஸோ கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியுங்க. இதுக்கு என்ன பதில்?
ஸோ தேவனிடத்திலிருந்து நான் பெற்ற நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என்ன செலுத்தினா ஈடு கட்ட முடியும்? என்ன செலுத்தின ஈடு கட்ட முடியும்? அதே சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 13-14. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். ஸோ என்னத்தை செலுத்துவோம் அப்படின்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றணும். ஸோ ஏன் நம்ம தேவனிடத்தில் செய்த பொருத்தனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது, பொருத்தனை செய்வது நேர்ந்து கொண்டது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, தேவனிடத்தில் நேர்ந்து கொண்டது பொருத்தனை செய்தது எவ்வளோ முக்கியமோ, அதை விட முக்கியம் அந்த பொருத்தனைக்கேற்ற நேர்ந்து கொண்டதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றது. அர்ப்பணிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அர்ப்பணிப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளணும். ஸோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் பாருங்க, அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அருமையா இருக்கு. ஸோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் தான் தேவனுடைய பார்வையில அருமையா இருக்கு. அப்படின்னா அந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களுங்கிற அந்த ஒரு வகுப்புக்குள்ள நம்ம போகணும். அப்படி போய் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையை சுகந்த வாசனையாக தேவனுக்கு நாம கொடுக்கணும். பிரியமான சகோதரர் சொல்ல அடுத்து வாசிங்க. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். இது ஏதோ சங்கீதக்காரன் அவருடைய சூழ்நிலையை சொல்லலைங்க, நமக்காக தேவன் பேசுறார். ஸோ கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமா இருக்கிறேன். என் கட்டுக்களை நீங்க அவிழ்த்து விட்டுட்டீங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நாம் என்ன பண்ணணும்னா நிரூபிச்சு காண்பிக்கணும். ஸோ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அப்படின்னா பாருங்க, இது தேவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அனைவருக்கும் தெரியும்படியாக வெளிப்படுத்துறது, அது அடையாளப்படுத்தக்கூடியதாக நம்முடைய லாயல்ட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ தேவன் கிட்ட அங்கே காண்பிக்கணும். ஸோ அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அருமையா இருக்கு. அப்படின்னா இது தேவன் எப்படி நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை மதிப்பிடுறார், கால்குலேட் பண்றார் அப்படிங்கிறத அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஸோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அப்படிங்கிறது தேவனுடைய ஊழியத்துல மரணம் அடைகிறது தான் அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் அழைக்கப்பட்டவர்களின் முடிவாக இருக்கணும். ஸோ அந்த மரணம் கூட நம்ம சங்கீதத்தில் படித்தது போல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அப்படி இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? ஸோ சர்வ வல்ல தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாதவைகள் ஏதாவது இருக்குங்களா? தேவனுடைய கரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பெற்றுக்கொள்ளாத ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எனக்கு இது இல்லைங்க. ஸோ சர்வ வல்ல தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாதவைகள் ஏதும் உண்டா? ஸோ நாம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் என்னத்தை செலுத்தியிருக்கிறோம்? என்ன செலுத்தியிருக்கிறோங்க? நிறைய தேவனுக்காக செலுத்திட்டுமா? நிறைய தேவனுக்காக கொடுத்துட்டுமா? சொல்லுவோம், நான் தேவனுக்காக என்னையவே கொடுத்துட்டுங்க எல்லாம் சொல்லுவோம். ஆனா பாருங்க, கவனிக்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதில் ஒன்றும் இல்லை, நத்திங், ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னா நம்ம வாங்கினது எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் வாங்கியிருக்கிறோம். நாம அவர் கரத்திலிருந்து வாங்கிட்டு அவருக்கு கொடுத்துட்டு நான் அதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், என்னால் இது முடிஞ்சது, என்னால் அது முடிஞ்சது, அதெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்கார். அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கே நாம திருப்பி கொடுக்கும் பொழுது நம்ம எதுக்கு பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதான் இங்க நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நம்ம என்னத்தை செலுத்திருக்கோம்? ஒண்ணுமே செலுத்தல, இதுவரைக்கும் ஒண்ணுமே நாம செலுத்தல. அதுதான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ நம்ம தத்தம் செய்திருக்கிறோம். ஸோ அந்த தத்தம் செய்யறது அப்படிங்கிறது அந்த ஒரு நன்றி அறிதல்களை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம பலியினால் உடன்படிக்கை தேவனிடத்துல செஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள நம்ம உட்படுத்தியிருக்கிறோம். அப்படின்னா நம்ம அந்த உடன்படிக்கைக்கேற்ப எப்படி நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதான் நம்ம 1 கொரிந்தியர் 6:19 கவனிக்கிறோம். வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில்
தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்க சொல்லிட்டாரு பாருங்க, உங்கள் சரீரமானது, இந்த சரீரம் அப்படிங்கிறது நீங்கள் தேவனால பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்குது. ஸோ நம்ம தான் ஆலயம், நம்ம தான் ஆலயம். ஸோ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயம் பண்ணியிருக்கிறார், நம்மளைய கிரயம் பண்ணியிருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்மளை கிரயம் பண்ணியிருக்கார். எப்படி கிரயம் பண்ணியிருக்கார்? அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த ஒரு ஈடுபலியின் மூலமாக நம்மளைய மீட்டு எடுத்திருக்கிறார். ஸோ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால 1 கொரிந்தியர் 8:5 கூட வாசி. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், இப்படி நிறைய பேர் இருந்துட்டாலும், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். என்ன நம்மளுக்கு நிறைய வந்து வழிநடத்தக்கூடியவங்க, அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஓனர்களா இருந்துட்டாலும், இங்க சொல்றாரு பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார். ஸோ அவரால் தான் சகலமும் உண்டாயிருக்குது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்ம யாருக்காக உண்டாயிருக்கிறோங்க? நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நான் யாருக்காக இருக்கிறேன், ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். பல நேரங்கள்ல நான் யாருக்காக இருக்கிறேன்னு எனக்கே தெரியலைங்க, ஏதோ இருக்கிறேங்க. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. இங்க சொல்றாரு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு இருக்கிறாரு, அவரால சகலமும் உண்டாயிருக்குது, அவருக்குன்னு தான் நாம் இருக்கிறோம். எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ கிருபை, இது யோசிக்கணும். அவருக்காக தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, நம்மளை எவ்வளவு அழகா நம்முடைய தகப்பன் நேசிக்கிறார். ஸோ அவருக்கென்று நாம உண்டாயிருக்கிறோம். ஸோ அவருக்காக நம்மளை உண்டாக்கியிருக்கார். ஸோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் ரட்சிக்கிறவர் நமக்கு இருக்கிறாரு. அவர் மூலமா சகலமும் உண்டாயிருக்குது, அவர் மூலமா நம்மளும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ சகலமும் தேவனுடையவைகள் தான். ஸோ நாமும் தேவனுடையவைகள் தான். ஸோ இதுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு நிழல் நம்ம கவனிக்கும் பொழுது 1 நாளாகமம் 29 வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். தாவீது சொல்றார் பாருங்க, இன்னும் நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல நான் வைத்திருக்கக்கூடிய வாஞ்சையினால், அந்த ஆலயத்தை கட்டுறது அவருடைய வாஞ்சையா இருந்துச்சு. பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணு வெள்ளி என்னுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாளந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து கேட்கிறார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க தாவீது மனப்பூர்வமா கொடுக்கக்கூடிய திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவ்வளோ கொடுத்துருக்கார். இவ்வளோ கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் யார்? எப்பவுமே நம்ம ஒன்று புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்ம கொடுத்து தான் தேவனுடைய காரியம் நடக்கணுங்கிறது இல்லை. அது தேவனுடைய காரியம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கழுதையை வச்சு பேசினவர் கல்லை கூட பேச வைப்பார். ஸோ நம்ம கொடுத்து தான் ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுல அது தேவனுடைய காரியம் எப்படி இருந்தாலும் நடக்கும். ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி, தேவனுக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா பின்னால் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அப்படித்தான் நம்ம வந்து நினைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் இங்கே இவ்வளோ மேலே படிச்ச இல்லைங்களா, பொண்ணு வெள்ளி இவ்வளவெல்லாம் கொடுத்துட்டு தேவனுக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கை காணிக்கை கொடுக்கக்கூடியதற்கு நான் எம்மாத்திரங்கிறார். அவ்வளோ கொடுத்துட்டு அவரே சொல்றாரு, நான் எம்மாத்திரங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா நம்முடைய தேவனுடைய தரம் அப்படி இருக்குங்க, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், மகா பரிசுத்தம் உள்ளவர். அப்பேற்பட்ட ஒரு தரம், அவருக்கு ஈடா நம்ம எதையுமே கொடுக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ஆனா அவருக்குன்னு சொல்லி நம்மளை உருவாக்கியிருக்கார். நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியானாலா, நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப கனம் பொருந்தினவர்களா
அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அவருக்குன்னு சொல்லி நம்மளை உண்டாக்கியிருக்காருன்னா நம்ம எவ்வளோ உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ மேலும் அர்ப்பணிப்பை பற்றி இங்கே பாருங்கள், ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றதை அவருடைய ஊழியத்திற்காக நம்ம திரும்பி அவர்கிட்ட கொடுக்குறோம். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கொள்றதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் கிட்ட இருந்து நிறைய வாங்கினாங்க. திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ அங்கலாப்பு, திருப்பி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிருபையை வாங்குறோமோ அந்த அளவுக்கு திருப்பி கிருபையை நம்மளால முடிஞ்ச விஷயங்களை தேவனுக்காக செய்யணும். அதுதான் ஆசீர்வாதம் நம்மளுக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு தாவீது அங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அதான் நம்ம கவனிக்கிறோம். நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தது. நம்மளுக்கு தேவன் தான் கொடுத்துருக்கார். ஸோ சகலத்தையும் நம்ம அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம தேவனுக்கு நம்ம எதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்சது கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் இப்போ அதுலெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் ஏமாத்திரம் எல்லாம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம என்னதான் தேவனுக்காக திருப்பி சொல்லணும் கொடுக்கணும் அப்படின்னா, நான் வாங்கினது எல்லாமே, நான் பெற்றது எல்லாமே உம்முடையவைகள், நீங்களே நடத்துங்கப்பான்னு சொல்லணும். இதெல்லாமே நீங்களே நடத்த. அதான் பிரசங்கி எழுதும்போது சொல்றாரு, என்னதான் நம்மளுக்கு சொத்துக்கள், நம்மளுக்கு சகல விதமான சம்பத்துக்கள் இருந்துட்டாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை தேவன் தான் கொடுக்குறாரு. பிரசங்கி அழகா சொல்றாரு, என்ன எவ்வளோ சொத்து வேணாலும் வச்சிருக்கலாம், அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி யாரு தான் கொடுக்குறாரு? தேவன் தான். இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பாருங்க, ஒரு பெரிய ஸ்வீட் கடையை வச்சிருக்கலாம், அவருக்கு ஃபுல்லாக சுகராக இருந்தால் என்ன பண்ண முடியும்? பார்க்கலாம், அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம், எடுத்து ஒரு சின்ன பீஸ் கூட சாப்பிட முடியும். ஸோ எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா திருப்பி நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும், எல்லாமே உம்முடையவைகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு. அவரையே என்ன பண்ணிட்டார் சொல்லி பார்த்தோம்னா, நமக்காக பலியாக கொடுத்து நம்மை கிரயத்துக்கு அவர் மீட்டிருக்கிறார். ஸோ அப்படி நம்ம புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு உண்டான அந்த ஒரு அழைப்பை நாம் உறுதியாக பற்றி கொள்ளணும். ஸோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாம் மகிழக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ உண்மையுள்ளவர்களாக, நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகள், ஸோ வாசிக்கலாம் பாருங்க. ஒன்று நாளாகவும் 29:14 வாசிங்க. 14 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எப்படி சொல்றாரு பாருங்க, பெரிய ராஜா எப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்படி மனப்பூர்வமா கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உங்களாலதான் உண்டாயிருக்குது, எல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க, உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுக்குறோம், இதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க. ஸோ இந்த நேரம் கூட தேவன் தான், இப்படிப்பட்ட நேரத்தை தேவன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமா இருந்தோம். பாருங்க, பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்குது, நம்முடைய வாழ்க்கை. ஸோ நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை நமக்கு. ஏன்னா நம்முடைய கூடாரம் எங்க இருக்குங்க? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. ஸோ நம்முடைய கூடாரம் அங்க இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த தேகத்தை களைஞ்சிட்டு நம்ம சீக்கிரமா அங்கே போகணும். அப்படிதான் நம்ம விரும்பணும், அப்படிதான் நம்மளுடைய சிந்தையா இருக்கணும். ஸோ பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலப்போ இருக்குது. ஏன்னா இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே வருத்தமும் மனதுக்கு சஞ்சலமும் தான். சம்பூர்ணமா வாழ்ந்த ஞானியே சொல்லிட்டாரு, அந்த சூரியனுக்கு கீழே நான் பார்க்கறது எல்லாமே மாயை, அது மனதுக்கு சஞ்சலம், ஒண்ணுமே இல்லை. ஸோ இது ஒரு நிழலை போல் அது களைஞ்சு போயிடும். நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்ம இப்படி கீழே போறோம், அடுத்து என்ன நடக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை தான். நிலைத்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஒரு வாழ்க்கையில தேவனுக்கு நாம் எப்படி நம்ம வாழ்ந்துட்டோம், தேவனுக்கு நாம் என்ன செய்துட்டோம், தேவனுக்கு நம்ம எப்படி அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை உண்மைத்தன்மையோடு நிரூபிச்சு காண்பிச்சிட்டோம், அப்படித்தான் நம்ம நினைக்கணும்.
அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, நாங்கள் பெற்ற அனைத்துமே உம்முடையவைகள் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும் பொழுது அது ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம் யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஸோ இங்க சொல்றாரு, தேவனிடத்துல சேருங்க. நம்மளுக்கு புத்திமதி இதுதான், தேவன் கிட்ட சேருங்க. அப்படின்னா தேவன் கிட்ட சேரணும்னா உலகத்துக்கிட்ட என்ன ஆகணுங்க? ஒரு பகையாகணும். உலகத்திற்கிட்ட நம்ம வந்து சேரக்கூடாது. ஸோ தேவன் கிட்ட சேரணும். அப்போ அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, டபுள் மைண்ட், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள். இந்த 2 மனசை பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் 6வது வால்யூம்ல 800வது பக்கத்தில் எழுதுவார். 800ஆம் பக்கத்துக்கு மேலே படிச்சு பார்த்தா அதில் எழுதியிருப்பார். இருமனம், டபுள் மைண்ட் பற்றி அவர் வந்து சொல்லுவார். இந்த அதாவது பழைய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. இந்த பழைய சிருஷ்டி சொல்லுமா, நீ கொஞ்சம் உன்னுடைய உடல் நலத்தை கொஞ்சம் நீ பார்க்கணும். இப்படி வந்து ஊழியம் சொல்லி போனேன்னா உன்னுடைய உடலை யார் பார்த்துக்குவா? அப்புறம் சொல்லுவான், நீ வந்து ஊழியத்துக்கு கொடுக்குறது கொஞ்சம் அளவாக கொடுக்கணும். இந்த பழைய மனுஷன் சொல்லுவான், ஊழியத்துக்கு நீ அளவாக கொடுக்கணும், அதிகமாக கொடுத்தேன்னா உனக்கு பின்னால் ஃபேமிலி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் யார் ரன் பண்ணுவா? எல்லாம் தேவன் பார்த்துக்குவாரான் அப்படின்னு. அப்புறம் இப்படி வந்து கன்வென்ஷன் நீ வந்து 2 நாள் 3 நாள் போயிட்டீங்கன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் யார் பார்த்துக்குவா? இப்படி எல்லாம் வந்து சொல்லுமா. அதனால அந்த நம்முடைய சகோதரர் சொல்லும்போது அழகா சொல்லுவாரு, இந்த பழைய மனுஷன் வந்து புதிய சிருஷ்டி மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுமா. நீ பார்த்துக்குப்பா, திடீர்னு ஏதாவது சுகர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஏதாவதுன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேவனுக்கு பிரியமானபடி நம்ம போகாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பானா, உன் மேல கொஞ்சம் அக்கறை நீ எடுத்துக்கணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. ஸோ அதுதான் நம்முடைய சகோதரர் பாருங்க, வேடிக்கையா இருக்குது. பழைய மனுஷன் புதிய சிருஷ்டி மேல இவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறாரேன்னு சொல்லி கேட்பேன். ஸோ அப்படி நாம இருந்துடக்கூடாது. ஸோ நம்முடைய பழைய சிருஷ்டி அப்படிங்கிறது புதிய சிருஷ்டியினுடைய ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன், அவ்வளவுதான். இந்த புதிய மனுஷன் சொல்றத பழைய மனுஷன் கேட்கணும், கட்டுப்படுத்தணும், மாம்சம் மரிக்கணும். அப்படி மரிச்சா புது சிருஷ்டி ஜெயம் பெறும். புது சிருஷ்டி மரிச்சா 2ஆம் மரணம். ஸோ புது சிருஷ்டியை மறிக்க நாம் செய்திடக்கூடாது பிரியமானவர்கள். அதுதான் இங்கே நம்ம கவனிக்கிறோம். ஸோ இருமனம் உள்ளவர்கள் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஸோ அருமையான ஒரு வசனம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும்னா அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெறோம். அசைவில்லாத ராஜ்யத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் அசையக்கூடிய ராஜ்யங்கள். இந்த கவர்மெண்ட் போனா அந்த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் போனா இந்த கவர்மெண்ட். ஆனா நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஸோ உறுதியா இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் எப்படி இருக்காருங்க? உண்மையுள்ளவரா இருக்கிறார். நம்மளும் தேவன் கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறோம், என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. அப்ப நம்ம உண்மையுள்ளவராக இருக்கிறோங்களா? ஸோ அவர் உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்கு அவர் வந்து கரெக்டாக இருக்கிறார். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஸோ நம்ம யோசிக்கணும். அதான் இங்கே பிலிப்பியர் 1:6 சொல்றாரு, நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சப்போஸ் நான் பவுல் சொல்றார், அந்த பிலிப்பி பட்டணத்து ஜனங்களை குறித்து சொல்றார், நான் உங்களை நினைக்கிற பொழுது என்னுடைய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி நாம சொல்லுவோமா? இதுல என்ன பாடம் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, பாருங்க, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அங்கங்கள், நம்முடைய ஐக்கியங்கள் இருக்கக்கூடிய அங்கங்கள், அவங்களை நினைக்கும் போது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? அவங்களை நினைக்கும் போது அந்த மாதிரி மனநிலை வருதா? அவங்கள இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு தேவனே உமக்கு நன்றி சொல்லியிருக்கங்களா? சொல்லணும். இதெல்லாம் நம்முடைய கடமை, நம்முடைய ஊழியம். ஸோ நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வெளிச்சத்தில் நம்முடைய சங்கீதக்காரன் கூட சேர்ந்து நம்ம எப்படி சொல்லணுமா பாருங்க. ஓ கர்த்தாவே, நான் உமது அடிமையாக இருக்க முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். உமது அடிமையாக இருக்க முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன்.
நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று உறுதியளிக்கிறேன். உம்முடைய பணிக்காக வாழ்ந்து மரிப்பேன். ஆம், நான் உமது அடிமை. இப்படி சொல்லணுமா நம்ம? இப்போ அடிமை அப்படின்னா அடிமைக்குன்னு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குங்களா? எஜமான் என்ன விரும்புகிறாரோ அதை தான் செய்யணும். அதுதான் அடிமை. அதுக்கு தான் அடிமையாக கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம அப்படித்தான் சொல்லணும், நான் உமது அடிமை, உமக்கு மட்டும்தான் அடிமை, மற்ற யாருக்கும் அடிமை இல்லை. ஸோ அப்படித்தான் நம்ம இருக்கணும். பொய்யான தேவர்களையும் மனிதர்கள் உண்டு பண்ணின தெய்வங்களையும் உலக சந்தோஷங்களையும் சமுதாயத்தில் அந்தஸ்துள்ள வாழ்க்கையும் இன்னும் பல காரியங்களில் இந்த உலக மக்கள் சேவித்தாலும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த உலக மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் என் கர்த்தரின் நாமத்தையே நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு என்ன சூழ்நிலை வந்துட்டாலும் தேவனை நோக்கி தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய குரலை உயர்த்தணும். நம்முடைய தலையை நிமிர்ந்து பார்க்கணும். அப்படின்னா தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நிற்கணும் அவருடைய சமூகத்துல. அப்படி நிற்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு அனுகூலங்களை கொடுப்பார். ஸோ நம்ம எதுக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கணும் அப்படின்னா பாருங்க, எவ்வளோ பிளஸிங்ஸ் தேவன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு பாருங்க. அது உலக பிரகாரமான அந்த ஒரு மாம்சீக வாழ்க்கையாக இருந்துட்டாலும் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாக இருந்துட்டாலும் எவ்வளோ ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கார். வாழ்க்கை கொடுத்ததே பெருசு, இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் பாருங்க. அதனுடைய வாய்ப்புகள், இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு தேவன் கொடுக்குறாரு. அதனுடைய சுதந்திரங்கள் கொடுக்குறாரு. கர்த்தர் மூலம் ஏறெடுக்கப்பட்ட மீட்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. கர்த்தருடனான உடன் சுதந்திரத்துவத்திற்கான அந்த ஒரு அழைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தலுக்காக நாம நன்றி சொல்லணும். தேவ வார்த்தையின் உதவி மற்றும் ஊக்கத்திற்காக நாம நன்றி சொல்லணும். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்காக நாம நன்றி சொல்லணும். இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு தேவன் அறிவு கொடுத்திருக்காரு. எக்ஸாக்ட் நாலேஜ், துல்லியமான அறிவு. இந்த அறிவை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த அறிவு பெற்றுக்கொண்டதுக்கே நாம தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா யாருன்னே தெரியாது. இந்த அப்பாவை புரிஞ்சு கொள்றதுக்கு தேவன் அவருடைய ஞானத்தை கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அவருடைய பரிசுத்தாவினுடைய வழி நடத்தல் கொடுத்திருக்கார். இதுக்கே நம்ம எவ்வளவு தூரம் நன்றி சொல்லணும். தாவீது சொன்ன மாதிரி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதா தேவன் பின்னால், அவருடைய வழி நடத்தல் பின்னால். ஸோ நம்ம பாருங்க, நம்முடைய அபூரணங்கள் எல்லாத்தையும் மீட்கிறதுக்கு தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கார். இதாக பார்க்குறோம், நம்முடைய ஆவிக்குரிய வீடு என்பது நம்முடைய பரலோக தேவனுடைய பாதுகாப்பு. அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வீடு அப்படிங்கிறது தேவனுடைய பாதுகாப்பு. அப்படின்னா இந்த பூமிக்குரிய வீடு அப்படிங்கிறது தேவனுடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பாதுகாப்பே இல்லைங்களா? அப்படின்னா நிச்சயமா அவர் பாதுகாத்துட்டு தான் இருக்காரு. ஆனா இப்ப நான் வாழக்கூடிய கொஞ்ச நாட்கள் தேவ மகிமைக்கென்று வாழ்ந்துட்டு சீக்கிரமா நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சுட்டு அந்த ஆவிக்குரிய வீட்டுக்கு, அந்த தேவனுடைய பராமரிப்புக்குள்ள நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா போயிடணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நாம் அவருடைய அரவணைப்பையும் பராமரிப்பையும் அன்பையும் வாக்கு தத்தங்களையும் நாம பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட வீட்டில் நாம குடியிருந்துட்டாலும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அந்த ஒரு பாதுகாப்பிற்காக நம்ம ஒப்பிடவே முடியாது. எதையும் நம்ம ஈக்குவலாக சொல்லிட முடியாது. அவருடைய பாதுகாப்பு அப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். இதை நம்ம உணரணும். இதை நம்ம உணரணும். ஏன்னா நம்ம நிற்கிறதும் நம்ம நிர்மூலமாக அது இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை தான். அதனாலதான் நம்ம நிற்கிறோம். ஸோ பாருங்க, அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை நம்மளுக்கு அங்க கர்த்தர் கொடுத்து நம்மளை போஷித்து நடத்துறார். ஸோ அந்த போஷித்து நடத்துறதுனால தான் நம்ம கிருபைகளை நாம் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் உலக பிரகாரமாக நம்மளுக்கு உடுத்து வைக்கிறது இல்லை. உலக பிரகாரமா நம்மளுக்கு உடுத்து வைக்க மாட்டார். நம்மளுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கார். ஸோ தேவனுடைய குமாரனுடைய நீதியின் வஸ்திரம் நம்மளுக்கு இருக்குது. அந்த வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கிறோம். ஸோ இந்த வஸ்திரம் நம்முடைய அபூரணத்தையும் நம்முடைய பலவீனங்களையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூடிடுது. மூடி கவர் பண்ணி தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணுதுன்னா நீதிமானாக காட்சியளிக்க செய்யுது. ஸோ இந்த ஒரு வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம முடிவு பரியந்தம் அவருடைய நீதியின் மேல விசுவாசமாக இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் பசும் பொன், அதாவது தெய்வீக சுவாபம். அந்த தெய்வீக சுவாபத்தை நாம் என்ன பண்ணலாம்னா பெற்றுக்கொள்ளலாம். இது குறித்து தான் சங்கீதக்காரர் சொல்றாரு. 45ஆம் சங்கீதம் 12. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்செருகியா இருக்கிறது. சோ இங்க சொல்றாரு பாருங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர்.
ஸோ அவள் உடை பொற்சரிகை. பொன் அப்படிங்கிறது ஆவிக்குரிய அழியா சுவாபத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பொன் டிவைன் நேச்சர். ஸோ அந்த ஒரு வஸ்திரத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுதந்திரித்து கொண்டோம்னா அந்த ஒரு தெய்வீக சுவாபத்தை நாம் என்ன பண்ணலாம்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சங்கீதம் 45:13. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஸோ எம்ப்ராய்டிங் ஒர்க், சித்திர தையலாடை. அப்போ எம்ப்ராய்டிங் ஒர்க் அப்படிங்கிறது என்னங்க? குத்தி குத்தி எடுத்தா தான் அது எம்ப்ராய்டிங். அப்போது அந்த ஒரு பொண்ணை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சுவாபத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த ஒரு சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும். இப்போ பொண்ணே இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க? அதிக ஒளிரணும் அப்படின்னா, மின்னணும் அப்படின்னா அதிகமாக அது புடமிடுறாங்க. புடமிட்டால் தான் அது பொண்ணாக விளங்க முடியும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சில சிக்ஷைகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நீதியின் வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கரைப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம சாதாரணமாக இங்கே வரல. அதை நாம் எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்னா யாக்கோபு 1:18 சொல்றார், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்ம எப்படி ஜெனிப்பித்திருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னா சத்திய வசனம். நம்ம சாதாரணமாக வரலைங்க. அவருடைய சத்திய வசனம், அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற ஒரு மகா பெரிய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம். ஸோ முதற் பலன்களாவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும். ஸோ நம்முடைய பாத்திரத்தில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தில் நாம் வந்து பானம் பண்ணணும். ஸோ நமக்கு தேவன் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நாம் வந்து சரியாக நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய பொருத்தனைகளை நம்ம வந்து நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினா தான் அந்த ஒரு ராஜ்யத்தில் நல்ல கோதுமை மணிகளாக நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அறுவடை செய்ய முடியும், அறுவடையாகும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முழு உள்ளத்தோட தேவனை துதிப்பதற்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது எதுவுமே நம்மளால செய்ய முடியல. இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, பெரிய ஒரு லிஸ்ட். இது எல்லாமே நம்மளுடைய பலத்தினால சுயத்தினால செய்ய முடியுமானா முடியாது. இது அவர்னால தான் முடியும். அவர் கிருபையினால தான் இந்த ஒரு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஸோ இங்க கவனிக்கிற பாருங்க, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ பரலோக பிதா நியமித்திருக்கக்கூடிய சகல காரியங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாக செய்து முடித்தார். ஸோ அது போலதான் நம்மளும் கர்த்தர் போல நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய வேலைகளை நாம் சரியாக செய்யணும். ஸோ அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிட்டார் மாதிரியா, ஃபுட் பிரிண்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நடக்க தெரியாது. எப்படி குழந்தை நடக்க தெரியுமானா அதுக்கு நடக்க தெரியாது. தத்தி தத்தி அது நடந்து விழுந்து எந்திரிக்கும். அதே ஒருத்தவங்க பிடிச்சிட்டு நடந்தா அது அழகா நடந்துடும். அது போலதான் அன்புக்குரிய சொல்லு தேவன் நம்மளை வந்து கரம் பிடிச்சு நடத்துறார். ஸோ கர்த்தர் அவருடைய அடிச்சோடுகளை வச்சுட்டு போயிருக்கார். ஏன்னா நம்ம மேல அவ்வளவு அன்பு அவங்க 2 பேரும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நாம தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை ஒருபோதும் மறவாமல், இதுதான் பாடத்தினுடைய கன்க்ளூட். ஸோ நாம தேவன் கிட்ட இருந்து பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை ஒருபோதும் மறவாமல் அவருக்கு அன்றாட நன்றிகளை ஏறெடுப்பதற்கும் தேவன் தாமே நமக்கு உதவி செய்து வழி நடத்துவார். இம்மட்டும் வழி நடத்துறார். ஸோ இனியும் வழி நடத்துவார். ஸோ நம்முடைய இருதயம் அவரை துதிக்கும் துதிகளால் நிறைஞ்சிருக்கணும். அவருடைய அன்புல மூழ்கி இருக்கணும். அவருடைய பராமரிப்பில் நாம் நிலைச்சிருக்கணும். அப்படின்னா தேவன் கிட்ட நம்முடைய இருதயத்தை சமர்ப்பணம் பண்ணணும், அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஸோ எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு நன்றி சொன்னால் மட்டும்தான் நாம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏதோ நன்றி சொல்றது, அவரவே நினைக்கிறது, ஏதோ தேவன் ஒரு செல்ஃபிஷாக இருந்து அவரை வந்து துதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு இல்லை. சகோதரர் சொல்லும் பொழுது நாம் நன்றி சொல்றது, தேவனை துதிக்கிறது, அவர்கிட்டயே நெருங்கி ஜீவிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தான் ஆசீர்வாதம்.
நமக்கு தான் கிருபை. ஸோ அதுக்காகத்தான் அவர் கூட இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணிருந்தா கரப்படுத்திடுங்கிறது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அதாவது என்னிடத்தில் நீங்க சேருங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஸோ அவரிடத்தில் நாம் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் வாழணும். ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவன் கிட்ட ரொம்ப நெருங்கி ஜீவிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட நெருங்கி ஜீவிக்கணும். அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கடந்த வருடங்களில். வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் அதிகமான கிருபைகளை தேவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஸோ நாம் செய்ய வேண்டியது நெஞ்சு நிறைந்த துதிகள், நெஞ்சை உருக்கும் துதிகளை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.